தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அண்ட் எம்எஸ்டி ஐ10 2.0 இண்டிகேட்டரு எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு லைவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். டெய்லியும் அதே வீடியோவை நம்ம லைவாக பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் செக் பண்ணி போகிறதுனால நம்ம அடிக்கடி வீடியோ போடுறதில்ல. இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், இது வந்து நோன் மார்க்கெட், அதாவது ஒரு 12 மணிக்கு மேலே லஞ்ச் டைமில் ஆஃபீஸ் போகிறவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நோன் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இதில் லைவாக மார்க்கெட்டிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த மார்க்கெட் டைப்பில் மட்டும் போயிட்டு நோன் மார்க்கெட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து டைனி 2ல் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு 12 மணிக்கு மேலே இந்த மாதிரி ஜோன் ஃபார்ம் ஆயிரும். ஜோன் ஃபார்ம் பண்ண உடனே மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும், இல்லை மேலேருந்து கீழே வரும். இப்போ கீழே வரும்போது நம்முடைய பை ஜோன் ஃபஸ்ட்டு பை என்ட்ரி இருக்குது. அந்த இடத்துல வரும்போது ஒரே ஒரு க்ரீன் கேண்டிலை நம்மளுடைய ஜோனுக்கு மேலே க்ளோஸ் பண்ண விடுங்க. அதுக்கப்புறம் ஹையை பிரேக் பண்ண உடனே திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டில் அதே பை என்ட்ரியில் நம்ம பை எடுக்கணும். கீழே இருக்கிற ரெட் லைன் வந்து ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வரல, நேராக மேலே போயிடுச்சு அப்படின்னா மேலே வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ லைன் இருக்குது, அங்கே வந்து ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு நம்ம எழுதியே இருக்கோம். அந்த இடத்துல வந்து ஒரு சிவப்பு கேண்டில், ரெட்டு கேண்டில் வந்து நம்ம ஜோனுக்கு கீழே க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து மேலே போய் நம்ம ஜோனையே டச் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம செல் என்று எடுக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு கரெக்டாக செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. எவ்வளோ டார்கெட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ டார்கெட்டை பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? செட்டிங்ஸில் போகணும். செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால பையை தூக்கி விட்ருங்க. செல்லோட டார்கெட்டை என்னபிள் பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்புறம் செகண்ட் பை டார்கெட்டையும் வச்சுக்கோங்க. எதுக்கு செகண்ட் பை டார்கெட்ஸ் அப்படின்னா, சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிவர்சல் என்ட்ரி போகிறதுக்காக செகண்ட் பை டார்கெட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது. எந்த சைடு ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுதோ அந்த சைடு மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அடுத்த சைடை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இப்போ ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் டார்கெட் ரீச் ஆகாமல் பாதியிலே திருப்பியும் வந்து அதே நம்மளுடைய செல் ஜோன்லேயே டச் பண்ணிவிட்டு திருப்பியும் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஒரே ஸ்ட்ராட்டஜி நம்ம பல வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. இதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி பயம் இல்லாமல் நம்ம ஜோன்கிட்ட வரும்போது மட்டும் நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடராக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தேவை வந்து பொறுமை வேணும். இந்த இண்டிகேட்டரை நம்பி அதுக்கு தேவையான கேபிட்டலை போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். உடனே நம்ம இண்டிகேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு காலையிலேயே நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இண்டிகேட்டர் வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பலனடைஞ்சிக்கிங்க. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி.